இந்த ஒரு பாடல் தமிழை பத்தி அவர் ரொம்ப அழகா சொல்லும் போதெல்லாம் இசைதான் அங்க இசையும் அதுல இணைஞ்சு அந்த அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதாக நான் கருதுகிறேன். மேலும் சொல்ற கனியிடை ஏற்றிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் இது மாதிரி பல இருக்கு. அதெல்லாம் சுவை இல்லையா. பயிலுறும் அண்ணன் தம்பி தயமிகு உடையாள் அன்னை என்னை சந்ததம் மறவாத தந்தை குயில் போல் பேசிடும் மன்னையால் இவங்கெல்லாம் கூட தமிழுக்கு அடுத்ததுதான். சென்னல் மாற்றிய சோறும் பசு நெய் தேக்கிய கரியின் வகையும் இதெல்லாம் இதை பால் நிறைய சொல்லிட்டு இந்த மாதிரி சாப்பாட்டு வகையெல்லாம் என்ன செய்யுமா, உன்னை வளர்ப்பன தோழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு முடிக்கிறாரு. அது ஒரு பாட்டு பாடினா இன்னமும் நல்லா இருக்கும். ஆனா அது பாடும்போதே நமக்கு ஒரு இசையாக மனசுல படுறதுதான் அங்க ஒரு ஆச்சரியம். பல வெண்பாக்கள், ஆசிரியப்பாக்கள், விருத்தப்பாக்கள், அகவல் இவர் ஏற்றி இருந்தாலும் இவர் மனதை பாதித்த ஒன்றை பற்றி இவர் எண்ணத்தின் ஆழத்திலிருந்த அந்த எண்ணங்கள் பீரிட்டு வரும்பொழுது அவை அழகான சந்தங்களாக இசையோட்டத்துடன் அமைந்திருக்கிறது என்பதுதான் நான் அறியப்படுகிற உண்மை. இங்கு நீலாம்பரி ராகத்துல தாலாட்டு பாட்டு இருக்கும்னு சொன்னேன். அதுல ஒரு பாட்டு ஆரிரரோன்னு ஆரம்பிச்சே ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆரிரரோ ஆரிரோ ஆரோ ஆரிரோ அப்படிதான் நீலாம்பரி போகும். வன்மை உயர்வு மனிதர் நலம் எல்லாம் பெண்மையினால் உண்டென்று அந்த பெண்ணழகே வேண்டாத ஜாதி இருட்டு வெளுப்பதற்கு தூண்டா விளக்காய் துலங்கும் பெருமாட்டி அன்னத்தின் தூவி அனிச்ச மலரெடுத்து சின்ன உடலாக சித்தரித்த மெல்லியளே. அந்த குழந்தைய பாடும்போது கூட ஜாதி இருட்டு வெளுக்கிறதுதான் அவ தோன்றினான்னு சொல்லி ஒரு சமுதாய உணர்வு அங்க சொல்றாரு. நாய் என்று பெண்ணை நவில் வார்க்கும் இப்புவிக்கு தாய் என்று காட்ட தமிழர்க்கு வாய்த்தவளே. என்ன அக்கறை, குழந்தையிலேருந்து அவர் உருவாக்கிடணும்னு பாக்குறாரு. சமுதாய உணர்ச்சி ஊட்டி ஊட்டி பாடணும்னு அப்படி ஒரு சமுதாயத்துல ஈடுபாடு. அந்த பாட்டும் அந்த அவ்வளவு அழகா வார்த்தைகள் வந்து விழுந்திருக்கிறது. அந்த பெண்ணை இழிவாக நினைப்பவர்களை சாடுகிறார், ஜாதி வேற்றுமை சொல்பவர்களை சாடுகிறார். தவிர ஏழைகள் மீது அவருக்கு எப்போதும் ஒரு அக்கறை உண்டு. அதாவது தொழிலாளிகள் மீது. ஏழைகளின் அன்றாட தேவைகள் கூட மறுக்கப்படும் ஒரு அவல நிலை நமது நாட்டில். சுயநலம் மிகுந்த பணம் முதலாளிகளின் எளியோரை நசுக்க முயலும் மனப்போக்கு கவிஞரின் நெஞ்சை தாக்குகிறது. இந்த ஏழைகளுக்கெல்லாம் வீரம் வந்துவிட்டால் பணம் படைத்தோரின் கதி என்ன என்று சவால் விட நினைக்கிறார். அதை எவ்வளவு அழகாக விடுத்திருக்கிறார். ஆடுகின்றாய் உலகப்பா யோசித்துப்பார், ஆர்ப்பாட்டக்காரர் இதை ஒப்பாரப்பா, தேடப்பா ஒரு வழியை என்று சொன்னேன், ஜெகத்தப்பன் யோசித்து சித்தம் சோர்ந்தான். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராய் விடுவார் உணரப்பா நீ என்று என்ன ஒரு அழகான ஒரு ஃப்ளோர் சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி அப்படியே சரளமாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு உணர்ச்சியே இல்லாதவங்களுக்கு கூட ஒரு உணர்ச்சி வந்து நம்ம சாட தொடங்குவோம், இந்த கருத்தை ஒப்புக்கொள்ள தொடங்குவோம் என்கிற விதத்தில். இதெல்லாம் கூட பாடும்போது இன்னும் இனிமை கூடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்புறம் ஒரு போரற்ற உலகம் வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கனவு. அந்த கற்பனை நிலை பல பாடல்களில் சஞ்சரித்திருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான பாடல் சொல்லணும்னு, புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். கெட்ட போரிடும் வார்த்தையை ஒரு வார்த்தை எடுத்து இன்னொரு வார்த்தை போட முடியாதுங்க. பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம், புனிதமோடதை எங்கள் உயிர் என்று காப்போம், புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாரையும் சேர்த்துக்கிறார். அதுல ஒரு கை ஓசை கூடாதுன்னு சொன்னார் இல்லையா. அதனால எல்லாரும் இணைந்து செய்வோம் அந்த புதியதோர் உலகத்தை அப்படின்னு. நம்ம நாட்டு விடுதலைக்காக ரத்தம் சிந்தினவர்கள் எத்தனையோ பேர். அதை நினைத்து ஒரு பாடல். சித்திர சோலைகளே உம்மை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் மீதினிலே இத பச்சு கண்ணீர் விடாமல் இருக்கிறது கஷ்டம். நெஞ்சம் கசிய வைக்கும் ஒரு பாடல் என்பது என்னுடைய கருத்து.
இது போல சமுதாய உணர்வு, ஏழைகள், கைமை, அது மட்டும் இல்ல, இயற்கையின் எழில், காதலின் மென்மை போன்ற மென்மையான உணர்வுகளும் மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார். அவற்றிலும் ஒரு இழைந்தோடும் இசை உண்டு. அந்த இசை மட்டும் இல்லாமல் இசை பற்றிய செய்திகள், இசை கருவிகளின் உபயோகங்கள் கூட அவருக்கு மிக நன்றாக தெரிந்திருந்தது. மயில் என்கிற ஒரு கவிதை தொகுப்பில் அமுத கீதம் கருங்குயிலில் இருந்து செய்ய கடி மலர் வண்டுகள் நெடிது பாட, அதாவது வண்டுகள் பாடும் இசை எவ்வளவு அழகா இருக்குங்கிறதுக்கு சொல்றாரு. எங்கள் தமிழ்ங்கிற கவிதை பாருங்க. தமிழ் என்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு. அந்த வெல்க வெல்கன் 2 தடவை ஏன் போடுறாரு? அந்த அவருக்கு டியூன் இருக்கு மனசுல. தமிழ் என்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க என்றே பாடுன்னு ஏதோ ஒண்ணு குறையுது பாருங்க. நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு. அந்த பீட்டோட எழுதும்போது அந்த இசை நிச்சயமா அவருக்குள் ஊடாடி கொண்டிருக்கிறது என்பதில் துளி சந்தேகமும் இல்லை. வானம்பாடி என்கிற பாடலில் வானம்தான் பாடிற்றா, வான் நிலவு பாடிற்றா, தேனி அருந்தி சிறு தும்பி மேலேறி நல்லிசை நல்கிற்றா, பாடிக்கொண்டே இருப்பாய் உங்கள் இசை மழையால் இன்புறுவோம் யாம் அப்படின்னு அந்த இசையை ரசித்து சுவைக்கிறாரு. இன்னொரு தனிப்பாட்டில் காட்டின் சிட்டுக்குருவி குஞ்சு வீட்டின் கூடத்தில் விழுந்து விட்டது, யாழ் நரம்பு தெரித்த இன்னிசை போல் கீச்சு கீச்சு என்று கூச்சலிட்டது இருக்கிறார். அதாவது யாழ் நரம்பு ஒண்ணு அருந்து போயிடுச்சுன்னா அந்த இசை அவ்வளவு நல்லா இருக்காது, ஒரு சிட்டுக்குருவி விழுந்து கத்ரா போல இருக்குங்கிற என்ன ஒரு அற்புதமான ஒரு கற்பனை. அது மாதிரி இந்த முரசு கொட்டும் பொழுது ஒரு கம்பீரம் இருக்கும், அதுவும் தெரியும். அந்த கருவியோட இனிமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது இல்லாமங்கிறத இருக்கக்கூடாது, நீ யாழ் வாசிச்சு சொல்லுன்னு சொல்லல, இல்லாமை எனும் பிணி இல்லாமல் கல்வி நலம் எல்லாருக்கும் என்று சொல்லி கொட்டு முரசே, அப்பதான் அந்த வீரம். கொட்டு முரசே சொல்லு, யாருக்கு இனிமே இல்லாம இல்ல, கல்வி இல்லாம இல்ல அப்படின்னு அடிச்சு சொல்லும் போது அந்த முரசை தான் அவர் பயன்படுத்துறாரு. இப்படி பல்வேறு பாடல்களில் தன் கருத்தை வெளியிடும் கருவியாக இசை கருவிகளை பயன்படுத்துகிறார் என்பது நமக்கு தெளிவாகிறது. டைம் ஆயிடுச்சுங்களா? அப்ப சில ஒரு நாட்டுப்பாடல் ஒன்றை சொல்லாம நிறைய நாட்டுப்பாடல்களும் இருக்கு. அத முடிஞ்சிடுச்சு. நாட்டு மாதரே அறுவடை பாட்டு பாடுவோமடி, நாட்டு மாதரே அறுவடை பாட்டு பாடுவோம், ஆட்டமையில் கூட்டமாக அங்கே செல்லுவோம், தங்க கதிர் தான் அங்கே தலை சாய்ந்ததே, கட்டழகு தாளின் கட்டு கண்ணை பறிக்கும், சிட்டாய் பரப்போம் களத்தில் சென்று சேர்ப்போம், கட்டடிக்கும் ஆளும் தோளும் பட்டாளம் தானோ, அவர் காதலிமார் ஆசையோடு தொட்டாலும் தேனோ. அறுவடை பண்ணும்போது காதலிமார் ஆசையோடு தொட்டா தேன் தானா, அதுல ஒரு சின்ன குறிப்பு, அப்படி ஒரு அழகு அதுல. அப்படி விடுதலை ஆசை அதுலயும் ஒண்ணு, தன்ன தன்னதான தன்னதானா தன்ன தன தன தனனா, கருவிழி ஓடி உலகோடு பேசியன திடமிடும் அழகோனே, பெரியவனாகி எளியவர் வாழ்வு பெருகிடுமாறு புரியாயோ, பெரியவனாகி எளியவர் வாழ்வு பெருகிடுமாறு புரியாயோ. அப்ப கூட அதே கவலைதான் இருக்கு, நீ பெரியவனாகி என்ன பண்ணணும், எளியவர் வாழ்வு நீ சிறக்க செய்யணும். தன்னதான தான தன்னதான, அந்த தானதான அவர் எழுதியிருக்கிற வார்த்தைகள் தான். தன்னதான தான தானனா, உயர் தமிழ்நாடு விடுதலை வாழ்வு பெற உனதாசை பெருகாதோ, உயர் தமிழ்நாடு விடுதலை வாழ்வு பெற உனதாசை பெருகாதோ அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் பீட்ல ஒரு இருக்கு. இந்த பாடல் சந்தக ஒரு திருப்புகழ் மாதிரி எனக்கு தோணுது. அது அப்படி சீராக அமைந்து நம் சித்தத்தை